வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சூரிய குடும்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கும்போது சூரியன் அது போக 8 விதமான கோள்கள் இருக்கு. சன் அதை ரிவால்வ் பண்ணி 8 பிளானட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ மார்ஸ் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 4th பிளானட். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மெர்க்குரி, வீனஸ், அதுக்கடுத்து எர்த்து, 4வது பிளானட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்ஸா இருக்கு. ஓகேங்களா? இந்த மார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் விஷயம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மார்ஸ் ஆக்சுவலா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஓகே, நல்லா செக்கச் செவைன்னு இருக்கும். ஓகேங்களா? நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு செக்க செவைன்னு தான் இருக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, இட்ஸ் கால்ட் அஸ் ரெட் பிளானட். ஏன் அப்படி சொல்றாங்க? பிகாஸ் இதுல நிறைய அயன் ஆக்சைடு இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா நிறைய அயன் வச்சிருந்துவாங்க. அவங்க போர் கருவிகள் செஞ்சுக்குவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அயன் ஆக்சைடு இருக்குல்ல, அப்ப என்ன பண்றாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் இட்ஸ் அ காட் ஆஃப் வார்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பிளானட்டுக்குமே ஒரு டைட்டில் இருந்துச்சு. அதாவது மெர்க்குரி அப்படின்னா மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே போல பார்த்தீங்கன்னா மார்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கு, என்ன பண்றாங்க, ஸோ அதை வச்சு வெப்பன்ஸ் தயாரிக்கலாம்னு வச்சுங்க. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப தின் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கும். ஓகேவா? நம்ம எர்த் அளவுக்கு பெருசா ஒரு பக்கா அட்மாஸ்பியர் இருக்கு. பட் என்னன்னா ஓரளவு தின் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கும். இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஓகேவா? நமக்கு எப்படி நிலா இருக்கோ அதே போல பார்த்தீங்கன்னா இங்க 2 நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு. ஒன்னு போபோஸ், இன்னொன்னு டைமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்னு போபோஸ், இன்னொன்னு பேரு டைமஸ். ஓகேவா? ஓகே, இதான் பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ மார்ஸ் அப்படிங்கிறது செவ்வாய். ஓகேங்களா? அப்போ இந்த மார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 24th செப்டம்பர். ஓகேவா? ஸோ 24th செப்டம்பர் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம 24th செப்டம்பர் 2014, 24th செப்டம்பர் 2014 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆக்சுவலாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம். அது பேர் மங்கள்யான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மார்ஸ்க்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மங்கள்னு பேர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை செவ்வாயை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவே நம்மளுடைய இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னன்னா 24 செப்டம்பர் 2014 அப்படிங்கிற இயரில். ஓகேவா? அப்போ தெரிஞ்சுன்னா தின் லேயர் அட்மாஸ்பியர் இருக்குது. அதே போல் போபோஸ், டைமஸ் அப்படிங்கிற பேரில் 2 விதமான நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இங்கே அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால எப்படி இருக்குன்னா ரெட்டிஷ் கலராக இருக்குது. ஓகேவா? இது பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய பிளானட் பார்த்தீங்கன்னா மார்ஸ்க்கு அடுத்து ஜூபிட்டர் பற்றி பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சன் பிளானட்ல, ஓகேவா, சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 பிளானட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஸோ டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்னர் பிளானட்ஸ்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த 4 பேர் பார்த்தீங்கன்னா கேசியஸ் பிளானட்னு சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தோம் முதல்லயே, ஸோ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கு இடையில ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாளுக்கும் அடுத்த நாளுக்கு இடையில, ஓகேவா, மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஜூபிட்டர் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய ஒரு பிளானட். ஓகேவா? ஜூபிட்டர் இருக்கிற பெரிய பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கிங்னு சொல்றாங்க. ஓகே, நாட்டிலே பெரிய ஆளு கிங் அப்புறம் பண்றாங்க. ஜூபிட்டர் இஸ் கால்ட் அஸ் கிங் ஆஃப் த பிளானட்ஸ். ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங். ஏன்னா ரொம்ப சீக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் எதுனே கேட்பாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பிளானட்டும் ஜூபிட்டர் தான். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ஜெயிண்ட் பிளானட் சொல்லுவாங்க. கேஸ் ஜெயிண்ட் பிளானட். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ முழுக்க முழுக்க நம்ம எர்த் மாதிரி ராக்காலாம் இருக்காது. ஓரளவு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாலிட் ராக்காக இருக்காது, ஓரளவு கேசியஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, அது பேர் கேஸ் ஜெயிண்ட் பிளானட், இல்லாட்டி ஜோவியன் பிளானட் சொல்லுவாங்க. ஜோவியன் பிளானட். ஓகேவா? JOVIAN, ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோவியன் பிளானட் அர்த்தம் கேஸ் ஜெயிண்ட் பிளானட் அர்த்தம். ஓகே, ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர்ல அட்மாஸ்பியர் இருக்கு. அது எப்படி இருக்கு, ஆஸ் லைக் சன். ஓகே, சன்னை போலவே இருக்கு. அப்படின்னு அர்த்தம் சன்ல நமக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் இருந்துச்சு இல்லையா, அப்ப இதே ஜூபிட்டர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் தான் மேஜர் காம்பனண்டா இருக்கு. ஓகே, ஸோ ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மேஜர் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆஸ் வெல் அஸ் ஹீலியம். அதுக்கடுத்து தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர்ல நிறைய நம்பர் ஆஃப் சேட்டலைட் இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 118 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன தெரிஞ்சுங்க பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சம்டைம் பண்ணுவாங்கன்னா சேட்டலைட்டை கன்சிடர் பண்ணுவாங்க.
ஓகே. அப்ப என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியல. ஏன்னா வந்து சில பேர் அத ஆஸ்ட்ராய்ட்ஸ் கன்க்ளூட் பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா வந்து இல்ல நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னு சொல்றாங்க. ஓகே. நம்மளால ப்ராப்பரா வந்து கன்க்ளூஷன் குடுக்க முடியல. பட் தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் த அஃபிஷியல் டேட்டா ஓகேவா? ஸோ ஜூபிட்டருடைய சேட்டலைட்ல ஓகேவா? லார்ஜஸ்ட் சேட்டலைட்ஸ் இருக்கும் இல்லையா? அத மட்டும் தெரிஞ்சுங்க கொஞ்சம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஓ, யூரோப்பா, கேனிமேட், காலிஸ்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட சேட்டலைட்ல ஓகேவா இருக்கிற லார்ஜஸ்ட் சேட்டலைட்ஸ் எல்லாமே ஓகே நம்ம நிலா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜூபிட்டருக்கான இருக்கிற லார்ஜ் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வந்து ஐஓ யூரோப்பா கேனிமேட் காலிஸ்டோ அப்படிங்கிறது எல்லாமே ஓகே அப்போ தெரிஞ்சுக்கணும் விஷயம் ஜூபிட்டர் அப்படின்னா பெருசு ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் த பிளானட் சொல்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிற கேசஸ் இருக்கு. சன்னை போலவே இங்க ஹைட்ரஜன் ஹீலியம் கேசஸ் இருக்கு. ஓகே இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட்டா இருக்கு. இது எப்படின்னா வந்து ஒரு கேசியஸ் பிளானட்டா இருக்கு. ஓகேங்களா இது பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பிளானட் பார்த்தீங்கன்னா வந்து சேட்டன். ஓகேவா ஸோ சேட்டன் பற்றி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிங் நம்பராக இருக்கும். ரிங் நிறையா இருக்கும். ஓகேவா நிறைய நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சேட்டனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து என் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கும். அப்போ இந்த ரிங்ல என்னதான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராக்ஸ் இருக்கும், ஐஸ் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஓகேவா ஸோ இந்த ரிங்ஸ்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் ஐஸ், ராக்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேடப் ஆஃப் இருக்கும். ஓகேவா அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜூபிட்டருக்கு அடுத்தபடியாக ஓகேவா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட்டன் தான். ஓகேவா ஜூபிட்டர் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் அதே போல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட்டன் தான் இருக்கும். ஓகேங்களா இது தெரிஞ்சுங்க. அடுத்த பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஆஸ் அந்த டேட்டா பார்க்கும்போது வந்து 62 சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போய் பார்க்கும்போது 89 வரைக்கும் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா தெரிஞ்சுங்க வந்து சேட்டனில் வந்து 62 அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து 89 வரைக்கும் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படிங்கிறது தான் வந்து சேட்டனுடைய லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருக்குது, லார்ஜஸ்ட் சேட்டலைட்டாக இருக்குது. ஓகேவா டைட்டன். ஓகேங்களா அப்படி நான் வச்சுட்டு வாங்க போபோஸ் டைமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்ஸ்க்கு படித்தோம். ஓகேங்களா ஜூபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஐஓ, யூரோப்பா, கேனிமேடு, காலிஸ்டோ அப்படிங்கிறது படித்தோம். ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா சேட்டன்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஒரு சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வந்து அது நம்மளுடைய டைட்டன் சொல்றாங்க. ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சேட்டன் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ளோட்டிங் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பிளானட் அர்த்தம் ஃப்ளோட்டிங்னா வந்து தண்ணியில் மிதக்கும். ஓகே தண்ணியில் பட்டா அது மிதக்கும் ஆக்சுவலாக. ஓகே அதுக்கு தான் வந்து ஃப்ளோட்டிங் பிளானட்னு சொல்றாங்க. அப்போ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சேட்டன் இஸ் லெஸ் தேன் ஆஃப் வாட்டர். யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வாட்டர் இருக்கு அதில் ஒரு பாலை தூக்கி போகிறோம் அந்த பால் என்ன ஆகும் மிதக்கும். காரணம் என்ன அந்த பாலோட டென்சிட்டி கம்மியாக இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து தண்ணியில் வந்து மிதக்குது. அதே போல தான் பார்த்தீங்கன்னா வந்து த கிராவிட்டி த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சேட்டன் இஸ் லெஸ் தேன் ஆஃப் வாட்டர். அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போனால் கூட மிதக்கும். ஓகே அந்த அளவுக்கு சாஃப்டான அதோட டென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா அதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் மீன்ஸ் ஜூபிட்டர் அடுத்து வரக்கூடிய நாலுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா வந்து கேசியஸ் பிளானட்டாக இருக்கு இல்லையா அப்போ டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங் பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்முடைய சேட்டன் தான் ஃப்ளோட்டிங் பிளானட்னு சொல்கிறாங்க. ஓகேவா இது பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா யூரேனஸ். ஓகே யூரேனஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷாக இருக்கும். ஓகே இந்த இமேஜில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷாக இருக்கும். ஓகே ஏன் இது க்ரீனிஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் மீத்தேன் கேசஸ். இட் அப்பியர்ஸ் கிரீன் கலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மீத்தேன் கேசஸ். அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். மார்ஸ் எதனால வந்து நமக்கு ரெட் கலராக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. அதே போல் பார்த்தீங்கன்னா யூரேனஸ் நமக்கு எப்படி இருக்கு கிரீன் கலராக இருக்கு இல்லையா அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மீத்தேன் கேசஸ்னால இது வந்து கிரீன் கலராக இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க இது யுரேனஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1781 இட் வாஸ் டிஸ்கவர்டு பை வில்லியம் ஹெர்ஷல். ஓகேவா ஸோ யுரேனஸ் வாஸ் டிஸ்கவர்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பை டெலஸ்கோப் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1781 வில்லியம் ஹெர்ஷல் இருக்காரு. ஓகேவா அவர் தான் என்ன பண்றாருன்னா யுரேனஸ் வந்து டிஸ்கவர் பண்றாரு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த யுரேனஸ்க்கும் வீனஸ்க்கும் ஸ்பெஷல் டைப் இருக்கு, ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளானட்டும் நம்ம நோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் டு ஈஸ்டாக போயிட்டு இருக்கும். மற்ற எல்லா பிளானட்டும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இன்க்ளூடிங் எர்த். ஓகேவா பட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வீனஸ் யுரேனஸ் இருக்கு இல்லையா வீனஸ் யுரேனஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஈஸ்ட் டு வெஸ்டாக போயிட்டு இருக்கும். அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் த வீனஸ். ஓகேவா அப்போ யுரேனஸ் வீனஸ்
ஓகேவா? அது மட்டும் நமக்கு என்ன பண்ணும்? ஸோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கும். ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கும். ஓகே, மத்த எல்லா பிளானட்டும் எப்படி போகுது? வெஸ்ட் டு ஈஸ்டா போயிட்டு இருக்கு. இது மட்டும் என்ன பண்றாங்கன்னா வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது தெரிஞ்சுங்க. இந்த யுரேனஸ்க்கு இருக்கிற லார்ஜஸ்ட் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வந்து அது பேர் டைட்டானியா. ஓகேவா? ஸோ சாட்டனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டைட்டன். சேட்டனுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா டைட்டன். இதுக்கு பேர் வந்து டைட்டானியா. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ யுரேனஸ்ங்கிறது வந்து 1781ல வில்லியம் ஹெர்ச்சல் டிஸ்கவர் பண்றாரு. இது கிரீன் கலர்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் மீத்தேன் கேசஸ். அதே போல பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து ஸோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போகுது ஆஸ் லைக் வீனஸ். ஓகேங்களா? அது போல பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய லார்ஜ் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டானியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நெப்டியூன். ஓகேவா? ஸோ நெப்டியூன் பார்த்தீங்கன்னா இருக்கலே வந்து லாஸ்ட் ஒரு பிளானட் தான் நெப்டியூன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ இருந்துச்சு. பட் என்ன பண்ணிட்டாங்க 2006ல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து ஒரு டார்க் பிளானட்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் அப்படின்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது என்ன பண்ண ஒரு பிளானட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சன்னை வந்து ஒரு ப்ராப்பர் ஆங்கிளில் ஓகேவா ப்ராப்பரான ஒரு எலிப்டிக்கல் சைக்கிள் வந்து எவால்வ் பண்ணிட்டு வரணும். அந்த பர்டிகுலர் பாத்தில் வேற எந்த ஒரு பிளானட்டையும் அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோ இருந்துச்சு இல்லையா, அது என்ன பண்ணுது தன்னோட பிளானட்டை தன்னோட பாத்தை வந்து மற்ற சில பிளானட்டு கூடயும் மற்ற சில ஆஸ்ட்ரோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க வந்து அதை டீக்ரேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பிளானட்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணல. அதாவது ப்ளூட்டோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க ஜஸ்ட் பேசிக்காக. ஸோ அப்போது ஜஸ்ட் இப்போ டேட்டா படி பார்க்கும்போது நம்ம சன்னுக்கோட லாஸ்ட் சோர்ஸோட லாஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெப்டியூன் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சன் எங்க இருக்குன்னா சன் ரொம்ப தூரத்தில் இருக்கு. அது ரொம்ப ஃபார் அவே நம்மளுடைய நெப்டியூன் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல லைட் எரியுது. இதாகும் அந்த லைட்டை தாண்டி நீங்க போக போக பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சமே இருக்காது. ரொம்ப டிம்மா இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் போயிட்டு ஒரு பொருளை திறங்கி வச்சுங்க, அந்த பொருள் எப்படி தெரியும் நமக்கு? ரொம்பவே டார்க் ப்ளூ கலர்ல தெரியும். அதே போல இங்கேயும் ஓகேவா? ஏன்னா சன்னுங்கிற ஒரு லைட் வந்து ஒரு மூலையில் இருக்கு. அதை தாண்டி ரொம்ப ஃபார் அவேவே நம்ம நெப்டியூன் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பிளானட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் ப்ளூ கலர்ல அப்பியர் ஆகும். ஓகேவா? அதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ராங் விண்டு நிறைய இருக்கு. ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான விண்ட் ஃபோர்ஸ் நிறையாவே இருக்கு. ஓகேவா? ஏன்னா சன்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஸ்ட்ராங்கான விண்ட் ஃபோர்ஸும் இருக்கு. இட் அப்பியர்ஸ் இன் ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ கலர். ஓகேவா? ஏன்னா வந்து ரொம்பவே வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால. ஓகே, இது தெரிஞ்சுங்க. இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சேட்டலைட்ல இருக்கல லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிட்டான். ஓகேவா? அப்ப recall பண்ணுங்க. சாட்டனுக்கு வந்து டைட்டன். ஓகேவா? யுரேனஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டைட்டானியா. நெப்டியூனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டான். ஓகே, டைட்டன், டைட்டானியா, ட்ரிட்டான். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேட்டலைட்டோட சில லார்ஜஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ நெப்டியூன் தான் இருக்கு இல்லையா இப்போதைக்கு லாஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கும்? லாஸ்ட்டுங்கிறப்ப இட் இஸ் கால்ட் அஸ் கோல்டஸ்ட் பிளானட். ஓகேவா? ரொம்ப தூரத்தில் இருக்க நடுப்புல இருந்து சன்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க இல்லையா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஹாட்டஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா வீனஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அட்மாஸ்பியர். ஓகேவா? அதே போல கோல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெப்டியூன் தான் கோல்டஸ்ட் பிளானட்டா இருக்கு. ஓகே, இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ல ஓகேவா? ஸோ நம்ம 8 பிளானட் மட்டும் கிடையாது. தட் மீன்ஸ் சோலார் சிஸ்டத்தில் வந்து 8 பிளானட் மட்டும் கிடையாது. அதை தாண்டியும் சில காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? தட் மீன்ஸ் கேனட் சேல் பாடிஸ் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து டார்க் பிளானட். தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா குள்ளக்கோள்கள்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டார்க் பிளானட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த லார்ஜஸ்ட் சைஸா இருக்காது. பிளானட் இருக்கிற மாதிரி லார்ஜஸ்டா இருக்காது. பட் ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, அது போல விஷயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். ஏன் அப்படி இருக்கு? பிகாஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த நெப்டியூன். நெப்டியூனே கடைசி நம்ம ஆக்சுவலா ஓகே சன்ல இருந்து நெப்டியூன் ரொம்ப கடைசியா இருக்கு. அந்த நெப்டியூனுக்கு அடுத்தது இருக்கு. ஓகேவா? திஸ் ஆர் ஃபவுண்ட் பியாண்ட் த நெப்டியூன். அப்போ எப்படி இருக்கும்? ரொம்பவே கோல்டா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கும். ஏன்னா அங்க லைட்டும் கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா ஹாட்டும் கிடையாது. அப்படின்னா வந்து இட் இஸ் கோல்டு அண்ட் டார்க்கா இருக்கும். ஓகேவா? இதுல என்னென்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோலார் சிஸ்டத்துல வந்து ஆக்சுவலா வந்து 5 டைப்ஸ் ஆஃப் டார்க் பிளானட்ஸ் இருக்கு. என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக்மேக், ஹௌமியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 5 டார்க் பிளானட். ஓகேங்களா? ஸோ வந்து ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக்மேக், ஹௌமியா அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஓகேவா? இந்த ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். இது எங்கே இருக்கும்? நெப்டியூனுக்கு பியாண்டாக இருக்கும். ஓகே, இது பேசிக்கான ஒரு விஷயம்.
அடுத்து என்ன போறோம்னா எர்த்தை பத்தி பார்க்க போறோம். எர்த்தை வானிலை பார்த்தோம். ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா. சன் நம்ம எர்த் என்ன பண்ணுது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன் பீரியட்ல வந்து நம்ம என்ன பண்ணுது, சன்னை ரிவால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அதே போல தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எர்த்தையும் மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா வந்து என்னன்னா நம்ம எர்த் எப்படி சன்னை ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கோம், அதே போல பார்த்தீங்கன்னா மூன் வந்து நம்முடைய எர்த்தை வந்து ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்படி சொல்றாங்க வந்து எர்த்தோடைய ஒன்லி ஒன் நேச்சுரல் சேட்டிலைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மூன் தான். ஓகேவா. இது எத்தனை டைமுக்கு வந்து ரிவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் டுக்ஸ் 27 hours 27 days and 8 hours. ஓகேவா. ஸோ 27 நாள் 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பூமியை சுற்றி வருது. 27 days as well as 8 hours டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா. அது தெரிஞ்சிடும். அதனால நமக்கு என்ன 15 நாளைக்கு தடவை வந்து அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அந்த காரணம் தான். அப்போ என்ன சொல்லுங்க 27 days and 8 hours வந்து எக்ஸாக்டாக எடுத்துக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூணை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து ப்ராப்பரான சேட்டலைட் கிடையாது. ஓகே. மூணை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சேட்டலைட் கிடையாது. மூணை பற்றி ப்ராப்பரான வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. ஓகே. அங்கே வந்து ஏர் லேயர் கிடையாது, அட்மாஸ்பியர் கிடையாது. ஓகேங்களா. அதே போல் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் மூன் பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். 3,84,400 கிலோமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த். ஓகேங்களா. அந்த கொஸ்டின் தெரிஞ்சுங்க. அப்போ எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எர்த்துக்கும் மூணுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர் அப்படிங்கிறத வந்து நமக்கும் மூணுக்குமான டிஸ்டன்ஸாக இருக்குது. அது ஜஸ்ட் பேசிக்கான கொஸ்டின்ஸ். அதுபோல் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு இருக்குல்ல, இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இஸ்ரோ சார்பாக வந்து சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3ன்னு சொல்லி மொத்தம் 3 விதமான சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ மங்கள்யான் லான்ச் பண்ண மாதிரியே மார்ஸ்க்கு நம்ம வந்து மூணை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக சந்திராயன் 1, 2, 3ன்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஸோ நாட் ஓன்லி பிளானட்ஸ், நாட் ஓன்லி வந்து டார்க் பிளானட்ஸ், ஓகேவா, அதுபோக வரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறதுனா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜுமான்ஜின்னு ஒரு படம் இருந்துச்சு ஆக்சுவலாக ஹாலிவுட்டில். ஓகேங்களா. அந்த ஜுமான்ஜி படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வீடே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டதுக்கப்புறம் அப்படியே வானத்தில் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே. அப்போ அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் மூவிங் ஆர் ஃப்ளோட்டிங் அரவுண்ட் த சன். என்ன பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதனால வந்து அப்படியே சன்னை சுற்றி வந்துட்டே இருக்கும். ரொம்ப ஸ்மால் ஆர்டிகல் இதெல்லாம் ஏன் இப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆக்சுவலாக சன்ல இருந்து வெடிச்சு செதறின சில பார்ட் தான் நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. சன் இருக்கு இல்லையா, எப்படி பிக் பேங் தியரி நடந்துச்சோ நம்ம ஆஸ் பர் தியரி படி பார்த்தீங்கன்னா 1370 crore இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பிக் பேங் தியரி நடந்துச்சோ அதே போல விஷயத்தை பற்றினக்கூடிய சன்லேருந்து நம்மளுடைய பிளானட்ஸாக உருவாச்சு. அப்போ சன் அப்படிங்கிற ஒரு ஹாட்டான பொருள் என்னாச்சுன்னா வெடிச்சு செதறிச்சு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் வந்து என்ன இருக்குன்னா பிளானட்டாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஒரு பெரிய கல் வந்து ஜூபிட்டரா ஃபார்ம் ஆயிருக்கு. அதை விட குட்டிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து சேட்டரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. அந்த மாதிரி வந்து இந்த மைனூட் பார்ட்டிகல் நிறைய வந்து வெடிச்சு செதறிச்சு. ஓகேங்களா. அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் த இயர்ஸாக வந்து ரெயின்ஃபால் கிடைச்சதுனால நம்ம எர்த்து என்ன இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்ச எர்த்து வந்து சாலிடா மாதிரி இருக்கு. இந்த ரெயின்ஃபால் கிடைச்சதுனால என்னாச்சு நம்மளோட எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் கிடைச்சிருச்சு. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா சில அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, சாலிட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அங்கங்கே சன சுற்றி வந்துட்டே இருக்கு. ஓகே. அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆஸ்ட்ராய்ட்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் எவால்வ் த சன். ஓகேவா. அது தெரிஞ்சுங்க. இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சரியா, இது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பிளானட்டாய்ட்ஸ் அல்லது மைனர் பிளானட் சொல்றாங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஒரு மெர்க்குரி ரேஞ்சுக்கோ ப்ளூட்டோ ரேஞ்சுக்கு இருக்காது, பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வந்து பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெல்ட். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டம்லையும் இருக்கும். ஓகேவா. பட் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா இட் வாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஓகே. மார்ஸ் ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு லேயராகவே தெரியும். ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அதே போல் வந்து அடுத்த விஷயம் காமெட்ஸ். அப்போ என்ன விஷயம், காமெட்ஸுக்கும் ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும். அப்படியே பொறுமையாக மிதந்துட்டு இருக்கும், பேப்பர் மாதிரி மிதந்துட்டு இருக்கும். ஓகேவா. பட் காமெட்ஸ் இருக்குல்ல, அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கும். இட்ஸ் எ கெலஸ்டியல் பாடி மேட் அப் ஆஃப் ஹெட் அண்ட் டைல். இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒருவேளை இப்படி கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய
ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் பயங்கர வேகமாக மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ நான் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு மூவ் ஆகுதுன்னா அப்போ நான் இது வந்து பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து டயக்ராம் பண்ணுவோம் இல்லையா, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டாக ஃபார்ம் ஆகும், அதே போல் வந்து டைலாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா காமெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்குது. எதை நோக்கி போயிட்டு இருக்கு, சன்னை நோக்கி போயிட்டு இருக்கும் அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் த டைல் ஆர் ஆப்போசிட் டு சன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ சன்னுங்க இருக்குன்னு வச்சுங்களேன், சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் டைல் இருக்கும். ஓகேவா? சன்னுக்கு ஆப்போசிட்டாக டைல் இருக்கும். முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ வந்து என்ன ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்குது. அது நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஹெட்டுங்கிற பார்ட், அது ஆக்சுவலாக பாடி. ஓகேவா? மீதி பார்த்தீங்கன்னா வந்து டைல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, எப்பவுமே இருக்கும் டைல் வந்து ஆப்போசிட் டு த சன்னாக தான் இருக்கும். அப்படி நமக்கு எது பார்த்துருக்கோமான்னா எஸ், ஹேலிஸ் காமெட்னு இருக்குங்களா. அப்போ ஹேலிஸ் காமெட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா வந்து இட் இஸ் அப்பியர்ஸ் ஒன்லி இன் 76 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேலி காமெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 76 இயர்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆகும். லாஸ்ட் எப்போ அப்பியர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986 அப்பியர் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2061 அப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஹேலிஸ் காமெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 76 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது அப்பியர் ஆகும். இது வந்து ஹெட் அண்ட் டைல் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தெரிஞ்சுங்க ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கும். அது ஆஸ் பார்த்தீங்கன்னா காமெட்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட். அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் அதில் ஹெட் ஆஸ் வெல் அஸ் டைல் அப்படிங்கிற பார்ட் நமக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா மீட்டியோரைட்ஸ். ஓகேவா? மீட்டியோரைட், மீட்டியோரைட்னு சொல்லி ஆக்சுவலாக 3 டைப் இருக்குங்க. ஓகேங்களா? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஓகேவா? ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பார்த்தோம், ஸோ இட்ஸ் எ ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட் விச் இஸ் ரிவால்வ் த சன்னு பார்த்தோம். ஓகேனா சன்னை சுற்றி வரக்கூடிய ஒரு ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட் பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஆஸ்ட்ராய்ட்னு சொல்லுவோம். அப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கும் மீட்ராய்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்வேல வருது, ஒரு ப்ராப்பர் பாத்வேல வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது பேர் பார்த்தீங்கன்னா மீட்டியோரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அங்கங்கே சுற்றிட்டே இருக்கும். ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு ப்ராப்பர் பாத்வேலாம் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ப்ராப்பர் பாத்வேல போகாது. பட் இன்கேஸ் அது ப்ராப்பரான ஒரு சிக்னிஃபிகண்ட் பாத்வேல போகுது. ஓகேவா? அப்படிங்கிற பட்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பேர் மீட்டியோரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டியோரைடு இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய அட்மாஸ்பியரில் என்டர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியோர். when the meteorite it enters into our atmosphere அது பேர் வந்து மீட்டியோர். ஓகேவா? அதே அந்த மீட்டியோர் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எர்த்தில் ஃபால் ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து மீட்டியோரைட். ஓகேங்களா? அப்போ ஆஸ்ட்ராய்டு தான் ஆக்சுவலாக. ஆஸ்ட்ராய்டு என்ன பண்ணுது, அப்படியே வந்து ப்ராப்பர் பாத்வே பிடிச்சி சுற்றி வந்து அது பேர் வந்து மீட்டியோரைடு. அது அட்மாஸ்பியரில் வந்து அது பேர் மீட்டியோர். ஓகேவா? அட்மாஸ்பியர் என்ன ஆகுது, பூமியில் ஃபால் ஆனால் அது பேர் பார்த்தீங்கன்னா மீட்டியோரைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டைம் வந்து என்ன இருக்குன்னா வந்து மீட்டியோரைட் வந்து நம்மளுடைய இடத்துல ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாலே வந்து ஆக்சுவலாக பெரிய ஃபால் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அங்கேயும் நிறைய ஃபால் ஆகிருக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் டைனோசர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த டைனோசரோடைய அழிவுக்கு காரணமே ஆக்சுவலாக இந்த மீட்டியோரைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிய பெரிய விண்கற்கள் மோதி தான் வந்து டைனோசர் அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சன் இருக்குது, அதை சுற்றி வந்து 8 பிளானட் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நெப்டியூனுக்கு அடுத்தபடியாக 5 டார்க் பிளானட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக் ஹவுமியாங்கிற மாதிரி வந்து 5 விதமான டார்க் பிளானட் இருக்குது. அது போக இருக்குது ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது, மீட்ராய்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமட்ஸ் இருக்குது. ஓகே, அது தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான். அதனால ஒரு ப்ராப்பர் பாத்வேல வந்தால் அது பேர் மீட்டியோரைட். அட்மாஸ்பியரில் வந்தால் மீட்டியோர். எத்தனை ஃபாலானது பேர் பார்த்தீங்கன்னா வந்து மீட்டியோர் ரைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தோட காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்து முடிச்சோம் இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து எர்த்தை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் வேர்ல்டு ஜியாகிரபி. ஓகேவா? அப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா எர்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பூமியில் 2/3 பார்ட் வந்து வாட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்னன்னா பூமியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லேண்ட் ஆஸ் வெல் அஸ் ஓசன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சன் இருக்கு இல்லையா, அது என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த பிக் பேங் தியரி சன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோலார் சிஸ்டம் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபால் ஆகும்.
ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அந்த எர்த் நம்மளுடைய சன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸஸ் என்ன ஆகுது, அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? அதான் சொல்லுவாங்க செல்ஃப் லுமினஸ் பிளானட்னு சொல்லுவாங்க. பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லுமினஸ் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிளானட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் காரணமா சன் என்ன ஆகுது வெடிச்சு செதறுது. ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு சில பிளானட்ஸ் உருவாகுது. ஓகேவா? நிறைய ராக்ஸ் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே என்ன ஆகுது, அப்படியே ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போகுது. ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்பதான் நமக்கு மெர்க்குரி, வீனஸ், அடுத்து வந்து எர்த் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்படி ஃபார்ம் ஆன ஒரு கெலஸ்ட்ரியல் பாடி தான் நம்மளோட எர்த். அந்த எர்த் என்னாச்சுன்னா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஓவர் ரேஸா வந்து பத்தி எரிஞ்சுட்டே இருந்துச்சு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமா வந்து அப்படியே பத்தி எரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா சன்ல இருந்து வந்திருக்கல பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து இட் வாஸ் பர்னிங் ஓவர் த இயர்ஸ். அதுக்கப்புறம் ஆச்சு அந்த ஹீட்டை ஃபுல்லாக காம் ஆனதுக்கப்புறம் அப்படியே என்ன சாலிட் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்கு இல்லையா? செங்கல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து செங்கல் சூளையில போட்டு வாட்டி எடுப்பாங்க. காரணம் என்ன? அப்பதான் வந்து நல்லா டைட் ஆகும். அப்பதான் வந்து ஃபுல்லாவே மாய்ச்சர் போயிட்டு ஃபுல்லா ஹார்ட் ஆகுங்கிறதுக்காக. அதே மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓவர் ரேஸ் என்னாச்சு இது ஃபுல்லாவே வந்து பத்தி எரிஞ்சுது. அதுக்கப்புறம் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது ஓவர் ரேஸாக காம் ஆனதுக்கப்புறம் ஸோ வந்து சாலிடா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஓவர் இயர்ஸ் நமக்கு என்ன இருக்கு அதில் வந்து நிறைய ரெயின்ஃபால் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ரெயின்ஃபால் கிடைச்சதுனால நம்மளுடைய பார்ட் ஃபுல்லாகவே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ க்ரீனிஷாக மாற ஆரம்பிச்சு. தட் மீன்ஸ் வந்து ரெயின்ஃபால் கிடைச்சது இல்லையா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருந்துச்சோ தட் மீன்ஸ் எங்கெல்லாம் வந்து பிட் இருந்துச்சோ பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்துச்சோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வாட்டர் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது. அந்த வாட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஓசன்ஸ் சொல்கிறோம். ரிமைனிங் பார்ட் இப்போ தான் லேண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஓவர் ஏஸாக பத்தி எரிஞ்சிருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சாலிட் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் பிட் இருக்கும். ஓகேவா? அந்த பிட்டு ஃபுல்லாக என்ன ஓவர் த இயர்ஸ் ஆஃப் அந்த ரெயின்ஃபாலில் வந்து நமக்கு ஸோ வந்து ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆயிருக்கு. அந்த பிளேஸ் தான் வந்து ஓசனாகவும் ரிமைனிங் பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து லேண்டாகவும் மாறி இருக்கு. ஓகேவா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒன்ஸ் அப்பான் டைம் எர்த் ஃபார்ம் ஆனப்ப இப்போ இருக்கிற மாதிரி கான்டினென்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டே கிடையாது. இட் வாஸ் டுகெதர் எப்படின்னா ஒன்னா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா பேன்ஜியான்னு சொல்லுவாங்க. பேன்ஜியா. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சில படங்கள் மட்டும் சொல்லுவாங்க ரிலீஸ் பண்ணும்போது இட்ஸ் அ பேன் இந்தியா மூவின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி பேன் இந்தியா மூவினா இந்தியா முழுசும் ரிலீஸ் பண்ணுற டைம் ஒரே மூவி வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அதே போல் பேன் ஜியாங்கிறது பார்த்தீங்கன்னா பேன் அப்படின்னா சேம் டைம்னு அர்த்தம். ஜியா அப்படின்னா ஜியோகிராஃபி. ஓகேவா? அப்படின்னு சொல்லி பேன் ஜியா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு லேண்டு ஜியா ஓகே லேண்டு என்ன வந்து ஒரே டைம் வந்து ஒன்றா இருந்துச்சு. ஓகேவா? யுனைட்டடாக இருந்துச்சு. அந்த யுனைட்டட் லேண்டுக்கு பேர் தான் பேன் ஜியான்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு என்ன இருந்துச்சுன்னா எல்லா பிளானட்டும் ஒரு காலத்தில் வந்து ஸோ யுனைட்டடாக இருந்துச்சு. ஓகே யுனைட்டடாக இருந்துச்சு. ஸோ அந்த லேண்டை சுற்றி இருந்த வாட்டர் பேர் பார்த்தீங்கன்னா பேன்தலாசா. ஓகேவா? ஸோ பேன்ஜியானா யுனைட்டட் லேண்டு. அதை சுற்றி இருந்த வாட்டர் சோர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா பேன்தலாசா. ஓகே பேன்தலாசா பேன்ஜியா வாட்டருக்கு பேர் பேன்தலாசா. ஓகேவா? இது பேசிக்கான விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் இயர்ஸாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்த்து சவுத்தாக போகுது பிகாஸ் போல்ஸை நோக்கி அதனால மூவ் ஆக ஆரம்பிக்குது. மைனூட் மூமெண்ட் தான். ஓகேங்களா? எடுத்து வந்து பெருசாக மூவ் ஆயிடாது. என்னன்னா வந்து மைனூட் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப சின்னதாக நடக்கும். மில்லிமீட்டர் சைஸில் சென்டிமீட்டர் நடக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நார்த் சவுத்தை நோக்கி அது வந்து போக ஆரம்பிச்சு மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நோக்கி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா? இப்போ நம்ம ஜீன்ஸ் பற்றி படிப்பீங்க. தட் மீன்ஸ் ப்ரீடிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜீன்ஸ் மைட்டாசிஸ் மியாசிஸ் படிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரோமோசோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நார்த் சவுத் போல் நோக்கி போகும்னு சொல்லி படிப்பீங்க. அதே போல் இங்கேயும் நடந்துச்சு. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஃபுல்லாகவே நார்த் சவுத் போய் நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்படி என்னாச்சுன்னா இப்போ வரைக்குமே என்னாச்சு இந்த பிளானட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட்ஸ் வந்து ஸ்டில் இட் இஸ் மூவிங். நம்ம ஏஷியா மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா சொல்லி எல்லாமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ மைனூட் குவான்டிட்டியாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்னாச்சுன்னா நம்மளுடைய பேன்ஜியா வந்து மூவ் ஆகி என்ன இருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து நிற்குது. ஓகேவா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தெர் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் நார்த் அமெரிக்கா இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அடுத்து ஆப்பிரிக்கா, யூரோப்பா, ஏஷியா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கான்டினென்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது போக நமக்கு வேற என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்டினென்ட் சுற்றி நமக்கு சில ஓஷன்ஸ் இருக்கு. என்ன ஓஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷன்.
ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், ஓகேவா? அடுத்து சதர்ன் ஓஷன் அல்லது அண்டார்டிக் ஓஷன் சொல்லுவாங்க. சதர்ன் ஓஷன் அல்லது அண்டார்டிக் ஓஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். ஓகேவா? அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கான்டினென்ட்ஸ் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஓஷன்ஸும் இருக்கு. ஆக்சுவலாக சீக்கும் ஓசன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும். அதே போல் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் டெப்த்தாக இருக்கும். இது வந்து சி. அதே நம்மளுடைய ஓஷன் இருக்கு இல்லையா, ஓஷன் எப்படி இருக்கும்? ஸோ வந்து கம்பேரிட்டிவ்லி லார்ஜாக இருக்கும், ஆஸ் வெல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி, ஆஸ் வெல் அஸ் வந்து மோர் டெப்த்தாக இருக்கும் ஓஷன்ஸ்னு பார்க்கும்போது. ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம் நமக்கு காமிச்சிருக்காங்க மேப்பில். பசிபிக் ஓஷன் ரெண்டு மேப்பில் காமிச்சிருக்காங்க. அது எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை எடுத்துங்களேன், கை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ஒரு பால் கேட்ச் பண்ணுற மாதிரி வந்து ஒட்டி வச்சு பாருங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் கையில் வந்து ஒரு ஆப்பிள் வச்சுருக்கீங்க, அப்புறம் ரெண்டு என்ன பண்ணுறீங்க, ரெண்டு கையையும் வந்து ஒன்று வச்சு பார்க்குறீங்க. அப்புறம் நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, நகங்கள் ரெண்டும் ஒன்றாகும், ரெண்டு கையோட நகமும் ஒட்டி இருக்கும். ஓகேவா? கேட்ச் பிடிக்கிறப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் பசிபிக் ஓஷன்கள். ஓகேவா? பூமியோடைய ஒரே சைடில் ஆக்சுவலாக பசிபிக் ஓஷன் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், மேப் பர்பஸ்க்காக வந்து அந்த செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து பசிபிக் ஓஷன் ஆக்சுவலாக ஒன்று தான், ஒரு சைடு தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறோம், மேப் பர்பஸ்க்காக வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ வந்து பூமியில் இதாக இருக்குது, நமக்கு லேண்ட் மீன்ஸ் கான்டினென்ட் ஆஸ் வெல் வந்து சில ஓஷன்ஸும் இருக்குது. இந்த லேண்டில் வந்து ஆக்சுவலாக சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இட் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன், தென் தேர்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? அந்த இடத்துல மொத்தம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லி மொத்தம் 3 ஆர்டர் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரு கான்டினென்ட்ஸும் ஓஷன்ஸும் ஃப்ரேம் ஆகுது. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்டைன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் பிளாட்டூஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். தனியாக படிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட்ஸ் ஓஷன்ஸ், அதான் நம்ம டாப்பிக்கே. செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மவுண்டைன்ஸ் பிளாட்டூஸ் ஆஸ் வெல் அஸ் பிளைன், மவுண்டைன்ஸ் பிளாட்டூஸ் ஆஸ் வெல் அஸ் பிளைன்ஸ் அப்படிங்கிற மொத்தம் 3 விஷயம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் பற்றி பார்க்கும்போது ஸோ வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூம்ஸ். ஓகேவா? வேலிஸ், பீச் அண்ட் சாண்ட் டியூம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், செகண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டைன்ஸ், பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ், தேர்ட் ஆர்டரில் பற்றி பார்க்கும்போது வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூம்ஸ்னு சொல்லி மொத்தம் 3 விதமான ஆர்டர்ஸ் இருக்குது. உங்களை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், இட் கம்ஸ் அண்டர் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய வாஸ்ட் லேண்ட் மாஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே போல் வாஸ்ட் ஆர் ஹியூஜ் வாட்டர் பாடி பேர் ஓஷன். ஓகேவா? எர்த்தில் இருக்கக்கூடிய பெரிய லேண்ட் மாஸ் பேர் கான்டினென்ட்ஸு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய மாஸ் ஆஃப் வாட்டருக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஓஷன் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 கான்டினென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து இப்போ தான். ஓகேங்களா? என்ன இருக்குன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப்பா அண்ட் ஆஸ்திரேலியான்னு சொல்லி மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கான்டினென்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? அதே போல் 5 ஓஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் இருக்கு, அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு, இந்தியன் ஓஷன், அதே போல் சதர்ன் ஓஷன், தட் மீன்ஸ் சதர்ன் ஓஷன் மீன்ஸ் அண்டார்டிக் ஓஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் சொல்லி மொத்தம் 5 ஓஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதில் தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலேயே பெரிய ஒரு ஓஷன் பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் தான் வந்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஓஷன். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய ஓஷன் வந்து பசிபிக் ஓஷன், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஓஷன் வந்து நம்மளுடைய ஆர்டிக் ஓஷன். அதே போல் கான்டினென்ட் பற்றி பார்க்கும்போது இருக்கிற லார்ஜஸ்ட் கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? இப்போ கான்டினென்ட்லையும் பார்த்துங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்மளுடைய ஓஷன்லையும் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் பற்றி பார்த்துங்க. அடுத்த நாள் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இஸ்துமஸ், ஓகேவா? ISTHUMUS, ஓகேவா? இஸ்துமஸ். அப்போ இஸ்துமஸ் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாடி. ஓகேவா? என்ன இருக்குன்னா இட் வாஸ் செப்பரேட்டட் பை 2 லேண்ட் சைடு. ஓகேவா? ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், இந்த வாட்டர் பாடி வந்து ஒரே கண்டினியூஸாக இருந்திருக்கலாம். பட் என்னாச்சு, ஏ லேண்ட் மாஸ் வந்து என்னன்னா செப்பரேட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஏ 2 வாட்டர் பாடி. ஓகேவா? இப்போ 2 வாட்டர் பாடி ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ 2 வாட்டர் பாடி தட் இஸ் செப்பரேட்டட் பை த லேண்ட் மாஸ், அது இப்போ இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்களேன், இதான் ரியல் இமேஜ் ஆக்சுவலாக. அப்படின்னா இது ஒரு வாட்டர் பாடி, இது ஒரு வாட்டர் பாடி.
ரெண்டு விதமான வாட்டர் சோர்ஸ் இருக்கு. அதனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் செப்பரேட்டட் பை த லேண்ட் மாஸ். ஓகேவா? அது பேர் தான் இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது பேர் தான் வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்க பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து கான்டினென்ட் ஓஷன்ஸ்னு பார்த்தோம். அதை பற்றி டீப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒன்றா ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் பார்த்து முடிச்சலாம். அப்புறம் டீப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு செகண்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இதில் நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் இருக்கு, அடுத்து பிளாட்டியூஸ், அடுத்து பிளைன். ஓகேவா? மவுண்டைன்ஸ். ஓகேவா? இந்த மவுண்டைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கான்டினல் ட்ரிஃப்ட் தியரின்னு சொல்லுவாங்க. கான்டினல் ட்ரிஃப்ட் தியரி தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா கண்ட திட்டு நகர்வுன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கான்டினல் ட்ரிஃப்ட் தியரி இருக்கிறது. நம்ம சொல்லியிருக்கோம் பேன்ஜியா அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த லேண்ட் மாஸ் என்னாச்சு, இட் வாஸ் கெட் செப்பரேட்டட், இட் வாஸ் கெட் மூவிங். ஓகேவா? அப்படின்னா அந்த பேன்ஜியா தான் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட் வந்து மூவ் ஆகுது, இன்னொரு கான்டினென்ட்டும் மூவ் ஆகிட்டு வருது. ஒரு கான்டினென்ட் மூவ் ஆகுது, இன்னொரு கான்டினென்ட்டும் வந்து ஈச் டுவர்ட்ஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரெண்டு கான்டினென்ட் முட்டி மோதும் போது ரெண்டாவது முட்டி மோதுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட் கீழே போகும், ஒரு கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேலே போகும். தட் மீன்ஸ் ஒரு லேண்ட் மாஸ் கீழே ஒரு லேண்ட் மாஸ் மேலேயும் போகும். இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஊரில் ஒரு ரொம்ப வேகமாக ரெண்டு கார் வந்து என்னன்னா டுவர்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. ரெண்டு கார் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஆப்போசிட்ல ஒன்று நோக்கி வந்துட்டு இருக்கு. ரெண்டுமே முட்டி மோதுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து அப்பளமா நொறுங்கி இருக்கும், ஒரு கார் வந்து இன்னொரு கார் மேலே ஏறி நிற்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேண்ட் மாஸ் வந்து கீழே போகும், ஒரு லேண்ட் மாஸ் வந்து மேலே வரும். ஓகேவா? இந்த சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு லேண்ட் மாஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு என்ன ஆகுது, மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அந்த மவுண்டைன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மவுண்டெயினை பார்க்கும்போது ஒரு கிளவுட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கிளவுட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் வந்து முட்டி மோதும். ஓகே, ஒரு கிளவுட் இருக்கு இல்லையா, அந்த கிளவுட் என்ன பண்ணணும் மவுண்டெயினில் வந்து ஆக்சுவலாக முட்டி மோதும். பிகாஸ் அதுக்கு மேலே போக முடியாது சில டைமில். ஓகேவா? இப்போ அந்த கிளவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளவுட் என்ன ஆகுது, அப்படியே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த கிளவுட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டெயினில் வந்து முட்டி மோதுது. ஆக்சுவலாக அது வந்து கிளவுட் எப்படி இருக்குன்னா ஒரு மாய்ச்சரஸ் வேப்பர் சோர்ஸாக இருக்கும். ஓகேவா? வந்து மாய்ச்சர் இருக்கும், அதே போல் வந்து வேப்பர் சோர்ஸ் ரெடி டு ரெயின்ஃபாலாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் கிளவுட் ஆக்சுவலாக. ஓகேவா? தெளிவாக படிக்கலாம் போக போக. அப்போ அந்த கிளவுட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மவுண்டனில் முட்டி மோதும் போது அது என்ன பண்ணும், அங்கேயே வந்து ரெயின்ஃபாலாக கொடுத்துருக்கும். அங்கேயே வந்து அந்த வாட்டர் சோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரெயின்ஃபாலாக மாற ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ இந்த மவுண்டனுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பக்கா ஃபெர்டிலாக இருக்கும். வந்து ரொம்ப ஃபெர்டிலாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து பிளாட்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோட்டா நாக்பூர் பிளாட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது ஏன் அப்படி ஃபெர்டைலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபெர்டைல் ஒரு பிளாட்டியூ வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஓகேங்களா? அதே அப்படி ஃபெர்டைலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் நியர்பை ராஜ்மஹால் ஹில்ஸ். ஓகேவா? ராஜ்மஹால் அப்படிங்கிற ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிறனால இது இருக்குது, ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும். அதே சொல்கிறாங்க. மவுண்டைன் அடுத்த ஃபெர்டைலான லேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா வந்து பிளாட்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேர் பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மவுண்டைன், பிளாட்யூஸ் அண்ட் தென் பிளைன்ஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயம் இது. அப்போ மவுண்டைன் பற்றி பார்க்குறோம். மவுண்டைன் இருக்கு இல்லையா, மவுண்டைன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டிப்பாக அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 600 மீட்டர் ஹைட் இருக்கும். மவுண்டைன் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 600 மீட்டர்ஸ் அபவாக இருக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது வேர்ல்டில் ஓகேவா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மவுண்டைன்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா ஏஷியாவில் வந்து முக்கியமாக நம்மளுடைய ஹிமாலயஸ் இருக்குது. ஓகே, ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் இருக்குது. இதுதான் நம்ம நாட் ஒன்லி இந்தியா, நேபாள், சீனா இருந்துச்சுன்னா எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறக்கூடிய ஒரு ஹிமாலயாஸ் இருக்குது. ஏஷியாவில் முக்கியமான ஒரு ஒன்று வந்து ஹிமாலயாஸ். ஆஸ்வஸ் பார்த்தீங்கன்னா ராக்கி மவுண்டன் அப்படிங்கிறது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா? ஆண்டஸ் மவுண்டன் பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மவுண்டன் வந்து நமக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு நாள் இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ராக்கி மவுண்டனை பேஸ் பண்ணி இல்லாட்டி வந்து ஆண்டஸ் மவுண்டன் பேஸ் பண்ணி சில கொஸ்டின் கேட்டாங்க. ஒன்ஸ் அப்புறம் கேட்டாங்க. பட் இப்போ அப்படி தவிர கேட்கறது கிடையாது. பிகாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க கேட்குற அந்த லொக்கேஷன் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில வந்து பிளாக் சி அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பிளாக் சி அப்படியோட பார்டர் என்ன? ஓகேவா? வந்து ஈரான் வந்து ஒரு வார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈரானுடைய பார்டர் கண்ட்ரிஸ் என்னென்ன? ஓகே, இந்த மாதிரி சில கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாகிரபிக்கல் கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால இந்த பெரும்பாலும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? ஹிமாலயாங்கிறது ஏஷியாவில் முக்கியமான மவுண்டன் போலவே அதே போல் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ராக்கி மவுண்டன்ஸ், ஆஸ் வெல் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மவுண்டன் இதெல்லாம் வந்து முக்கியமான மவுண்டன்ஸாக இருக்குது. அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அந்த ஆண்டஸ் மவுண்டன் இருக்கு இல்லையா, அவருடைய ஹையஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 7000 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு எடுத்தோம்னா அவருடைய கவரேஜ் ஹைட்டு கிடையாது. ரேஞ்சுங்க பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த கவரேஜ்
ஓகேவா. ஸோ கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து 7000 கிலோமீட்டராக இருக்குது. ஓகேவா. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுண்டெயினில் ஓகேவா. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா ஸோ பீக் அப்படின்னா வந்து இதுதான். ஸோ ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த மவுண்டன் இஸ் கால்ட் அஸ் பீக். ஓகேங்களா. அப்போ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஒரு பீக் பார்த்தீங்கன்னா வந்து எவரெஸ்ட் மவுண்டைன். ஓகேவா. எவரெஸ்ட்ல இருந்தால் வந்து சொல்கிறாங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. ஓகேவா. நியர்லி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர் ஹைட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ லேண்ட்லேருந்து ஒரு மவுண்டைன் இருக்குன்னா அந்த மவுண்டனுடைய டாப் மோஸ்ட் பார்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பீக்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படி பார்க்கும்போது எவரெஸ்ட் மவுண்டன் தான் வந்து இருக்குல்லே டாப் மோஸ்ட் பீக் வச்சிருக்கு. ஸோ அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 8848 மீட்டராக இருக்கும். எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 4 8 வச்சு நம்மளால வந்து எவரெஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணால் போதும் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிடலாம். அதான் சொல்கிறாங்க 4 8 வச்சா போதும் நம்ம என்ன பண்ணலாம் எவரெஸ்ட் அச்சீவ் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ 8848 அதோடைய மீட்டர் ஹைட்டாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மவுண்டனுக்கு அடுத்த ஒரு பார்ட் வந்து பிளாட்யூஸ். ஓகேங்களா. அப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா பிளாட்யூஸ் ஆர் த எலவேட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் த எர்த் தட் ஹேட் ஃப்ளோட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை த ஸ்டீப் சோர்ஸ். எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டனுக்கு நியரில் வந்து ஒரு ஸ்டீப் சோர்ஸை வந்து வச்சிருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து பிளாட்யூஸ் சொல்கிறாங்க. ஓகேவா. இது முக்கியமான ஒரு பிளாட்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திபெத்தியன் பிளாட்யூஸ் இருக்கு இல்லையா. அந்த திபெத்தியன் பிளாட்யூ தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிளாட்யூ இருக்கு. ஸோ திபெத்தியன் பிளாட்யூ தான் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிளாட்யூவாக இருக்குது. ஓகேவா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா. திபெத்தியன் பிளாட்யூ. ஓகே. அது தெரிஞ்சு அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா ஃப்ளாட் டேப்டு பார்ட் இருக்கு இல்லையா. அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் லேண்ட். ஓகேவா. அந்த பிளாட்யூவோடைய ஃப்ளாட் டாப்டு பார்ட் இந்த பார்ட் இருக்கு இல்லையா ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ பிளாட்யூவோடைய இந்த ஃப்ளாட் டாப்டு பார்ட் இருக்குல்ல அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேபிள் லேண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பார்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம டேபிள் உட்காந்து சாப்பிடுவோம். டேபிள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஸோ வீட்டோட ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும் பிளாட்யூ மாதிரியே. அது சேம் டைம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். ஓகேங்களா. அது சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃப்ளாட் டாப்டு பார்ட் ஆஃப் த பிளாட்யூ இஸ் கால்ட் அஸ் டேபிள் லேண்ட். ஓகேவா. அப்புறம் சொல்ல மாதிரி இதில் வந்து அதிகமான மினரல்ஸ் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது, பிகாஸ் மவுண்டனுக்கு நியர்பையாக இருக்குது அப்படின்னா அது வரக்கூடிய கிளவுட்ஸ் வந்து இங்கேயே அதிகமான ரெயின்ஃபால் தருது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மினரல் சோர்ஸ் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஓகேவா. அது சொன்னோம் இல்லையா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ இஸ் த ரிச்சஸ்ட் மினரல் சோர்ஸ் பிளாட்யூ இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மினரல் சோர்ஸ்லேயே அதிகமாக எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோட்டா பிளாட்யூ இருக்குது. பிகாஸ் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் நியர்பை ராஜ் மஹால் ஹில்ஸ். ஓகேவா. அங்கே இருக்கிறனால என்ன வந்து ரொம்ப அதிகமான மினரல் சோர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ். ஓகே. அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம மவுண்டன்ஸ் பார்த்துருக்கோம், பிளாட்யூஸ் பார்த்துருக்கோம், அதே மாதிரி பிளைன்ஸ். இதான் பேசிக் இருந்தால் போதும், ரொம்ப டீப்பாக தேவையில்லை. ஸோ வந்து அடுத்த நான் பார்க்குற விஷயம் வந்து பிளைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. பிளைன்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாட் ஏரியாச்சு ஹைட்டாக இருக்குது, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இருக்கும் சொல்லலாம் இல்லையா. இமேஜில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ பிளாட்யூ, அதுக்கடுத்து இருக்கிற ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ். ஓகே. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பெரும்பாலும். ஓகே. இது எப்படி ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஓரளவுக்கு சமதளமாக அதே பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. ஓகேவா. இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 200 மீட்டர் லெஸ் தேனாக தான் இருக்கும் ஃப்ரம் த மீன் சி லெவல். கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்காது. நம்ம முதல்ல பார்த்தா மவுண்டன் எப்படி இருக்கணும், நியர்லி பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் ஹைட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. பட் இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேண்ட் சி மார்ஸ்லேருந்து மீன் சி லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கணும் லெஸ் தேன் 200 மீட்டர் ஹைட் தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்காது. வேறு 50 மீட்டர் 30 மீட்டர் 10 மீட்டர்லாம் இருக்கும். ஓகேங்களா. அப்படின்னா வந்து லெஸ் தேன் 200 மீட்டர் ஹைட் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிளைன்ஸ் இருக்கும். ஓகேவா. இந்த பிளைன்ஸ்லாம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரிவர்ஸ் அப்படி ட்ரிபியூட்ரிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இந்த பிளைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ரி தான் நமக்கு இந்த பிளைன்ஸ் ஃபுல்லாக பெரும்பாலும் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா. அதே போல விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த பிளைன் ஃப்ளாட் பார்த்துருக்கு இல்லையா, இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். ஏன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான சோர்ஸ் இங்கே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஸோ ரெயின்ஃபால் வந்து இங்கே நடக்குது. இந்த பிளாட்யூ ஃபுல்லாகவே வந்து ரிச்சஸ்ட் மினரலாக இருக்குது. அதில் சம்டைம் பார்த்தீங்கன்னா லீச்சிங் நடக்கும். அந்த மண் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் ஃபுல்லாக லீச் ஆகினாங்கன்னா வந்து நம்மளுடைய பிளைன்ஸ்க்கு வந்து டெபாசிட் ஆகும்.
ஓகேவா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் கிடைக்கும். ஓகே, அதில் முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, பிளைன்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அலோகேட்டட் ஆர் பிளைன்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து ஃபெர்டைலான சாயில்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? தேர்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன் நம்ம இங்கே பார்க்குற முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேலிஸ், பீச்சஸ் ஆஸ் வெல் அஸ் சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிறலாம் வந்து தேர்ட் ஆர்டர் கிளாசிஃபிகேஷன். அதாவது நம்ம லேண்டில் பார்க்காத சில விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கிறப்ப நம்மளுடைய கான்டினென்ட் அண்ட் ஓஷன். ஓகே, பெரிய பெரிய லேண்டுக்கு பேர் கான்டினென்ட் சொன்னாங்க. அதே போல் பெரிய பெரிய அந்த வாட்டர் சோர்ஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ் சொன்னோம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் பற்றி பார்த்துட்டோம், பிளாட்டூஸ் பற்றி பார்த்துட்டோம், பிளைன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அப்போ அது போக மிச்சம் இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப ரேராக ஓகே இருக்கிற பேர் தான் வந்து சொல்கிறாங்கன்னா வேலிஸ், சாண்ட் டியூன்ஸ், அது பீச்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வேலிஸ் அப்படிங்கிற என்ன விஷயம் தான் வேலி. ஓகேவா? ஸோ வேலைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 2 மவுண்டைன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேவா? 2 மவுண்டெயினுடைய அந்த இன்பிட்வீனில் பார்க்கும்போது ஒரு ஸோ ஃப்ளாட் லேண்ட் மாதிரி வரும். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா 2 மவுண்டன் கிடையாது, மீன்ஸ் வி ஷேப்டு 2 மவுண்டன் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் லோ லேண்டை இப்போ தான் வந்து வேலின்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழில் போய் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. சில விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் த மவுண்டைன்ஸ். ஓகேவா? இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த வி ஷேப் மவுண்டைன்ஸ். ஓகே, மவுண்டனுடைய வி ஷேப் கடையில் இருக்கு இல்லையா, இப்போ தான் வந்து வேலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம அட்மாஸ்பியர் பற்றி படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க. பிகாஸ் இந்த வேலி நமக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபாலுக்கு நிறைய காரணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இடத்துல வந்து டெம்பரேச்சர் மாறும்போது ஓகேவா? ஸோ டேல வந்து சன் இருக்கும், நைட் சன் இருக்காது. அப்படின்னா இடத்துல வந்து டெம்பரேச்சர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து வேலி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர் வந்து மேலே போகும், அதே போல் மேலே இருக்கிற ஏர் கீழே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மாஸ்பியர் ரெயின்ஃபால் பற்றி படிக்கும் தெளிவாக படிப்பீங்க. அப்போ வேலி அப்படிங்கிறது பர்டிகுலர் ஏரியாவில் ரெயின்ஃபால் வர்றதுக்கு, அதே ஆஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேலி அப்படிங்கிறது முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுங்க, போக தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் டெசர்ட்ஸ். டெசர்ட்டில் கம்ப்ளீட்டாக நமக்கு சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது தார் டெசர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டெசர்ட்டாக இருக்குது. மீன்ஸ் ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம மோஸ்ட்லி ராஜஸ்தானில் இருக்கும். அதே போல் சம் பார்ட் ஆஃப் குஜராத்லையும் நம்மளுடைய தார் டெசர்ட் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் குன்றுகளுக்கு பேர் தான் வந்து சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த ஏரை பொறுத்து, விண்டை பொறுத்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாண்ட் டியூன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், அப்படியே அரிச்சிட்டு போய் நாளைக்கு இங்கே ஃபார்ம் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அரிச்சு போய் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிரும். அப்போ சாண்ட் டியூன்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு லொக்கேஷன் இருக்கிறது ஆகும். ஸோ பேஸ்ட் ஆஃப் த விண்டை பொறுத்தும் டைரக்ஷனை பொறுத்து நாம தான் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் சாண்ட் இஸ் கால்ட் அஸ் சாண்ட் டியூன்ஸ். ஓகேவா? அது சிம்பிளாக தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பீச்சஸ். நம்ம அதிலே பார்த்துருப்போம். ஸோ வந்து வேர் த வாட்டர் சோர்ஸ் அண்டு வேர் த சாயில் சோர்ஸ். ஓகேவா? அதெல்லாம் மெர்ஜ் ஆகிறதுக்கு தான் வந்து பீச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. கடற்கரை. ஆக்சுவலாக வந்து ஓஷன் சி கிடையாது, ஜஸ்ட் வந்து கடற்கரை. ஓகேவா? ஸோ சி அப்படிங்கிறது வந்து வாட்டர் சோர்ஸு, அது வந்து டெப்த் கம்மியாக இருக்கும். ஓஷன் அப்படிங்கிறது வாட்டர் சோர்ஸ் தான், பட் லார்ஜஸ்ட் வாட்டர் சோர்ஸ் டெப்த் அதிகமாக இருக்கும், அது ஓஷன். பட் பீச்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வேர் த வாட்டர் சோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய சேண்ட் பார்ட். ஓகேவா? ரெண்டு மெர்ஜ் ஆகிற இடத்துக்கு தான் பீச்சஸ் சொல்லுவாங்க. இது வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ட் டெப்த்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வந்து டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டெப்த் கம்மியான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பீச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுங்க. ஸோ வந்து இது தேர்ட் பார்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதாவது என்ன விஷயம் இருக்குது, வேலி இருக்குது, சாண்ட் டியூன்ஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா பீச்சஸ் இருக்குது. அடுத்த முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓஷன்ஸ் இருக்குல்ல, அதை தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஓஷன் அண்ட் கான்டினென்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கான்டினென்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா அப்படி சொல்கிறேன், கான்டினென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் முதலே பார்த்துருப்போம், there are 7 continents in the world as well as there are 5 oceans in the world. ஓகேவா? அப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன்ஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஓஷன்ஸை முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னா பசிபிக் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆஃப் த வேர்ல்டு பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஓஷன் பார்த்தோம். அப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டில் ஓகே 2/3 பார்ட் ஆஃப் த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் வாஸ் கவர்ட் பை வாட்டர் சோர்ஸ். அதை நம்ம சொல்லுவோம், எர்த்துக்கான பேரே பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளானட் அல்லது வாட்டரி பிளானட்னு சொல்லி படித்தோம்.
ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2/3 பார்ட் வந்து நமக்கு இருக்க வாட்டர் சோர்ஸாக தான் இருக்குது. அந்த வாட்டர் சோர்ஸ் ஃபுல்லாக என்னது நமக்கு ஓசன் அண்ட் சியா ஆக்குபை இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த ஏரியா பற்றி பார்க்கும்போது ஓகேவா, இந்த ஓசன்ஸ் என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் 47%. ஓகே, ஒட்டுமொத்த ஓசன் சோர்ஸ்லேயே ஸோ லார்ஜஸ்ட் ஏரியா வந்து பசிபிக் தான். எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு? ஸோ நியர்லி 47% ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் ஓகே 23%. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் வந்து 20%. ஓகேவா, ஸோ 47 23. அடுத்து இந்தியன் ஓஷன் பார்த்தீங்கன்னா வந்து 20%. அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஓஷன். ஓகே, சதர்ன் ஓஷன் பார்த்தீங்கன்னா 6%. அடுத்து ஆர்டிக் வந்து ஜஸ்ட் 4% தான். ஓகேவா, அப்போ தெரிஞ்சுங்க வந்து ஸோ ஆர்டர் கேட்பாங்க சில டைமில். ஓகேவா, அரேஞ்ச் த ஓசன்ஸ் ஆஸ் பர் த கவரேஜ்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் ஓஷன் 47%. அடுத்து அட்லாண்டிக் ஓஷன் வந்து 23%, இந்தியன் 20, சதர்ன் ஓஷன் பார்த்தீங்கன்னா 6. அடுத்து வந்து ஆர்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜஸ்ட் 4% தான் இருக்குது. 47, 23, 26 அண்ட் 44% தான் நமக்கு நம்மளுடைய அந்த வாட்டர் சோர்ஸ் ஓசனுடைய கவரேஜாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா பசிபிக் பற்றி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ பசிபிக் ஓஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இட் லார்ஜஸ்ட்னு பார்த்தோம். கவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ 47% வந்து கவர் பண்ணிருந்துச்சு. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியாவை வந்து நமக்கு என்ன இருக்குன்னா பசிபிக் ஓஷன் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இதில் நமக்கு அடுத்து தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஏன்னா இதில் இட் லார்ஜஸ்ட், அப்போ ரொம்ப டெப்தஸ்ட்டும் இதுதான். ஓகேங்களா, அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டீப்பஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறோன்னா மரியானா ட்ரென்ச்னு சொல்லுவாங்க. மரியானா ட்ரென்ச். ஓகேவா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓஷன். ஓகே, சப்போஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுலேயே டீப்பஸ்ட் ஒரு பாயிண்ட் பேர் ட்ரென்ச். ஆக்சுவலி ட்ரென்ச்னாலே வந்து ஆழமான அகழிகள். ஓகேவா, ஸோ எப்படி ஒரு லேண்ட் சோர்ஸில் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் பேர் தான் பீக்னு சொல்கிறோமோ, ஒரு மவுண்டனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் பேர் பீக்னு சொல்கிறோமோ, அதே போல் வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓஷனுக்கு பேர் சொல்லுவாங்கன்னா ட்ரென்ச்னு சொல்லுவாங்க, அகழிகள். ஓகேவா, அப்படி பார்க்கும் பசிபிக் ஓஷனுடைய ஒரு டீப்பஸ்ட் ட்ரென்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மரியானா ட்ரென்ச். எவ்வளோ மீட்டர் ஹைட் ஆழம் பார்த்தீங்கன்னா ஸோ 10,994 மீட்டர். ஓகேவா, 10,994 மீட்டர் வந்து டெப்த்தாக இருக்கு. ஓகேங்களா, அப்போ யோசிச்சு பாருங்க, எவரெஸ்டோட ஹைட்டே வந்து 8,848 தான். அப்புறம் பண்ணலாம் ஸோ எவரெஸ்ட் இங்கே உள்ள போனால் கூட என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அதை தாண்டி ஒரு 2,000 மீட்டர் வந்து ஹைட் இருக்கும். ஓகே, அப்படின்னா வந்து டீப்பஸ்ட் ட்ரென்ச் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து மரியானா ட்ரென்ச். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓஷன். ஓகேவா, அது தெரிஞ்சுங்க. அதுபோல இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ஓஷனில் நிறைய வல்கனோஸ் இருக்கு. நிறைய வல்கனோஸ் ப்ரெசென்டாக இருக்கும். ஓகேவா, அங்கே எங்கேன்னு சொல்லி நிறையா வல்கனோஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க ஸோ வந்து இட் இஸ் நோன் அஸ் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் சொல்லுவாங்க. ஏன்னா வல்கனோஸ் என்ன பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஏன்னா வல்கனோஸ் ஆக்சுவலாக கவனிச்சுங்க, தனி டாபிக் படிப்போம். பட் வல்கனோஸ் அப்படிங்கிறது லேண்டில் மட்டும் இருக்காது, ஈவன் வந்து வாட்டர் சோர்ஸ் ஓஷனுக்குள்ளேயும் வல்கனோஸ் இருக்கு. ஓகேவா, அந்த வல்கனோஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் சுனாமி கூட ஃபார்ம் பண்ணி தரும். ஓகேவா, அப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ஓஷனில் நம்பர் ஆஃப் வல்கனோஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா, அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் சொல்லுவாங்க பிகாஸ் ஆஃப் வல்கனோஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஓஷன் பார்த்தீங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஓகேவா, ஸோ பசிபிக் வந்து 47, அட்லாண்டிக் வந்து 23% இல்லையா. அப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் பற்றி பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 4 கான்டினென்ட்ஸ் எட்ஸ் பார்டர். ஓகே, இதுதான் வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷனுடைய பார்டர் 4 கான்டினென்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பா, ஆப்பிரிக்கா, ஓகேவா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. அதுபோக வேறு கொஸ்டின் கேட்பாங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் எஸ் ஷேப். பாருங்க, எஸ் ஷேப் மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் ஷேப்டு ஓஷன் தான் கேட்பாங்க. ஓகேவா, எஸ் ஷேப் ஓஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்லாண்டிக் ஓஷன் தான். அது மாதிரி விஷயம் இதில் 4 கான்டினென்ட்ஸ் இருக்குது சரௌண்டடாக. என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா யூரோப்பா, அதே போல் ஆப்பிரிக்கா, அதே போல் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. அப்போ 7 கான்டினென்ட்டில் ஓகேவா, வேர்ல்டில் 7 கான்டினென்ட் இருக்கு இல்லையா, இந்த 7 கான்டினென்ட்ஸில் 4 கான்டினென்ட்ஸ் வாஸ் கவர்டு பை திஸ் அட்லாண்டிக் ஓஷன். அப்படின்னா அவங்க நிறையா மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, அப்போ இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பிஸியஸ்ட் ஓஷன் கேட்பாங்க. பிஸியஸ்ட் ஓஷன் ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் கப்பல்ஸ் இங்கே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா பிஸியஸ்ட் ஓஷன் ஆஃப் த வேர்ல்டு நம்மளுடைய அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, அதே போல் 4 பார்டர் கேட்பாங்க. அதே போல் தெரிஞ்சுக்க விஷயம் இதோட ஷேப் வந்து எஸ் ஷேப்டாக இருக்கு. ஏன்னா அட்லாண்டிக் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கான விஷயம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்தியன் ஓஷன். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியன் ஓஷனோட ஆக்குபை பார்த்தீங்கன்னா வந்து 20% இருக்குது. ஸோ பசிபிக் 47, அட்லாண்டிக் 23, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் வந்து 20% இருக்குது. ஓகேவா, சரி சொன்னாங்க இட்ஸ் தேர்டு லார்ஜஸ்ட் ஓஷன் சொல்கிறாங்க. அதே போல் இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். 70.56
million ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. அதுபோக தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப். ஓகே, மேப் காமிக்கிறேன், இங்கே பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இருக்குன்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் நமக்கு லேண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுடைய அண்டார்டிக் இருக்குல்ல, அப்படின்னா வந்து ஜாஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்குது. ஓகேவா, ஜாஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்குது. அடுத்து முக்கியம் என்னன்னா இங்கே பார்க்கும்போது நமக்கு அந்தமான் நிக்கோபார் ரைட் சைடில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, அந்தமான் நிக்கோபார்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது நமக்கு ஐலாண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இதில் வேற என்ன ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், மால்தீவ்ஸ், ஓகேவா, ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ் ஐலாண்ட்ஸ், யூனியன் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஐலாண்ட்ஸ். ஓகே, அடுத்து வேற கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க, மலாக்கா ஸ்ட்ரைட் இட் கனெக்ட்ஸ் த இந்தியன் ஓஷன் டு த பசிபிக் ஓஷன். ஓகேவா, ஸோ இந்தியன் ஓஷன் இருக்கு, பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து பசிபிக் ஓஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரைட் தான் நமக்கு வந்து இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் மெர்ஜ் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மலாக்கா ஸ்ட்ரைட். அது கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இஸ்துமஸ் பற்றி பார்த்தோம். இஸ்துமஸ்னு அர்த்தம் ரெண்டு வாட்டர் பாடியை செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் பார்ட்டு தான் வந்து இஸ்துமஸ்னு சொன்னாங்க இல்லையா. அதே போல் மலாக்கா ஸ்ட்ரைட்னு என்னதுன்னா, ஸோ ஸ்ட்ரைட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ரெண்டு வாட்டர் பாடியை மெர்ஜ் பண்ணுற இடத்துக்கு தான் ஸ்ட்ரைட். ஓகேவா, ஸோ தமிழில் எப்படி பார்த்தீங்கன்னா நீர் சந்தி சொல்லுவாங்க. ஓகேவா, பாக் ஜலசந்தி அப்புறம் ரெண்டு பார்ட்டை மீட் பண்ண போகுது. ஓகேவா, வாட்டர் சோர்ஸ், த டூ வாட்டர் பாடிஸ் ஆர் கனெக்டிங் டுகெதர், அந்த பேசி பேர் தான் வந்து ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் ஓஷனையும் அதே போல பசிபிக் ஓஷனையும் மெர்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைட்டுக்கு பேர் மலாக்கா ஸ்ட்ரைட். ஓகேவா, அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஓஷன்ல லார்ஜஸ்ட் டீப்பஸ்ட் ஒரு ட்ரென்ச் பேர் ஜாவா ட்ரென்ச். முதலே பார்த்தோம் வேர்ல்டுலேயே ஒரு டீப்பஸ்ட் ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மரியான் ட்ரென்ச்சும் பார்த்தோம். ஓகே, மோர் தென் 10,000 மீட்டர் டீப்பாக இருந்துச்சு. ஓகேவா, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இந்தியன் ஓஷன்லேயே ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரென்ச். எவ்வளோன்னா வந்து நியர்லி 7,725 மீட்டராக இருக்குது. ஓகே, 7,725 மீட்டராக வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. ஓகேவா, ஜாவா ட்ரென்ச். அப்படிதான் பார்த்த சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேறு கொஸ்டின் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இங்கே கவனிங்களேன். சில விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, அதில் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட் கிடையாது. நியர்லி பார்த்தீங்கன்னா 572 ஐலாண்ட்ஸ் இருக்கும். 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் வந்து ஸோ மைனர் பாயிண்ட்ஸாக வந்து குட்டி குட்டியாக இருக்கும். எல்லாமே ஐலாண்ட்ஸ் தான். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, ஓகேவா, ஏ லேண்ட் சோர்ஸ் விச் இஸ் சர்வ்டு 4 sides பை வாட்டர். அதாவது 4 பக்கமும் வாட்டர் இருக்கக்கூடிய பார்ட் இப்போ தான் ஐலாண்ட். இங்கே இருப்பாங்க இலங்கை இருக்கு இல்லையா, ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா வாஸ் கவர்டு 4 sides பை வாட்டர், அது பேர் ஐலாண்ட். ஓகேவா, அப்போ இந்தியா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 3 sides வாட்டர் இருக்கு. ஓகேவா, 1 side வந்து லேண்ட் இருக்கு. அப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கால்ட் பெனின்சுலார் சொல்லுவாங்க. பெனின்சுலார் தமிழர் பேர் தீபகற்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 3 sides சரௌண்டட் பை வாட்டர், 1 sides பை லேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெனின்சுலார். 4 sides சரௌண்டட் பை வாட்டர் அந்த பேர் வந்து ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது ஸோ வந்து ஒரு ஐலாண்டு தான். பட் இது வந்து குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஓகேவா, அப்போ என்ன வந்து நியர்லி 572 ஐலாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி தெரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா வந்து இது ஆக்சுவலாக அந்தமான். ஓகேவா, ஸோ அதோட சவுத் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கோபார்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்காங்களே அந்தமான் ஆஸ் வெல் அஸ் நிக்கோபார். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 10 டிகிரி சேனல் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் வாஸ் டிவைடட் 2 sides பை வந்து 10 டிகிரி சேனல் இருக்கு. அந்தமானையும் நிக்கோபாரையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய அந்த பகுதி பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா 10 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் நிறைய சேனல் இருக்கு. ஓகே, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்முடைய மினிக்காய் தீவு இருக்கு. இங்கே என்ன அரேபியன் சீல இருக்கு. ஓகேவா, அரேபியன் சீல இருக்கக்கூடிய மினிக்காய் ஐலாண்ட் ஆஸ் வெல் அஸ் மால்தீவ்ஸ், இது இந்தியன் ஓஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அப்போ மினிக்காய் ஐலாண்டையும் அதே போல மால்தீவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் டிவைட் பண்ற பேர் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி சேனல். ஓகேவா, ரெண்டுமே எவ்வளோ இருக்கும். ஸோ மினிக்காய் ஆஸ் வெல் அஸ் மால்தீவ்ஸ் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ற பேர் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி சேனல். அடுத்தது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மினிக்காய் லட்சத்தீப் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டை டிவைட் பண்ற பேர் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி சேனல். ஓகேவா, ஸோ மினிக்காய் லட்சத்தீப் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ற பேர் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி சேனல் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
10 டிகிரி சேனல்ங்கிறது என்ன பண்ணுது, அந்தமான் நிக்கோபார் டிவைட் பண்ணுது. ஓகேவா. 8 டிகிரி பார்த்தீங்கன்னா மினிகாய் அண்ட் வந்து மால்தீவ்ஸ் டிவைட் பண்ணுது. அதே போல் 9 டிகிரி பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷதீப் ஆஸ் வெல் அஸ் மினிகாய் டிவைட் பண்ணுறதுக்கு தான் வந்து 9 டிகிரி சேனல்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன், ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா. சரி, அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அப்போ இந்தியன் ஓஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா வந்து இந்தியன் ஓஷன் வந்து ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. பிகாஸ் ஏஷியா, அடுத்து வந்து ஆப்பிரிக்கா, ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அண்டார்டிகா அப்படின்னா வந்து இட் வாஸ் லுக் லைக் ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்குது. அப்போ இந்தியன் ஓஷன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டு ஓஷனாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 4th லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஓஷன். ஏன்னா பசிபிக் பார்த்துட்டோம், அட்லாண்டிக் பார்த்துட்டோம், அடுத்து வந்து இந்தியன் ஓஷன் பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சதர்ன் ஓஷன். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் ஓஷன் சவுத் சைடில் இருக்குது. ஓகேவா. அப்புறம் சில பார்த்தீங்கன்னா சதர்ன் ஓஷன் ஆக்சுவலாக இப்படி நம்ம வேர்ல்டு மேப் பார்க்குறோம் இல்லையா, வேர்ல்டு மேப்பில் நமக்கு எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் தெரியும், சவுத் சைடில் இருக்கும். அதை நம்ம இருக்காங்க. ஸோ பாட்டம் ஆங்கிலேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க நமக்கு. பாட்டம் ஆங்கிலேருந்து இதை கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து நமக்கு அண்டார்டிக் ஓஷனுடைய ஒரு இமேஜாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 6% தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அண்டார்டிக் ஓஷன் வந்து நமக்கு கவர் பண்ணுது. ஓகேவா. ஸோ வந்து பசிபிக் 47, அட்லாண்டிக் 23, இந்தியன் 20, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம சதர்ன் ஓஷன் பார்த்தீங்கன்னா வந்து 6% கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 21.96 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, அது தெரிஞ்சுங்க. அடுத்து என்னன்னா இந்த ஓஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும், வெரி கோல்டாக இருக்கும். ஆனால் பாட்டமில் வந்து சன்லைட்டே படாது. ஓகே, பாட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சன்லைட்டே படாது. ஓகே, கவனிங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா சன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், சன் இங்கே இருக்குது, ஸோ எர்த் இங்கே இருக்குது. ஓகே, அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா சன்னோடைய அந்த வேவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வரும்போது இங்கே வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா, தட் மீன்ஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா. அதே சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு பார்த்தீங்கன்னு பாட்டமில் வருதுன்னு வச்சுங்க, அப்படின்னா அது பாட்டமாக ரீச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா. அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது அதோடைய எனர்ஜி ஃபுல்லாக என்ன ஆகும்னா வந்து ஸோ மிஸ் ஆகும். எனர்ஜி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஆயிரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சுங்கிறப்ப அந்த பாட்டமையும் டாப்பையும் அதனால் ஹீட் பண்ண முடியாது. ஓகேவா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டஸ்ட் பார்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் இருக்குது. பிகாஸ் சன்னோட ரேஸ் தான் இருக்கும். இட் வாஸ் வெரி அக்ரெசிவ், வெரி ஹாட் இன் த மிடில் ஆஃப் த எர்த். ஓகேவா. பிகாஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸே கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே மேப்லேயே பாருங்களேன், இது 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னா இது நமக்கு என்ன பண்ணுது, ஸோ அதை தாண்டி ட்ராவல் பண்ணுவாரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அதோட அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சிருது. அப்படி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கோல்டஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, டாப் அண்ட் பாட்டம் வந்து ரொம்ப கோல்டஸ்ட்டாக இருக்கும், அது தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீப்பஸ்ட் ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு டீப்பஸ்ட் ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் சொல்லுவாங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லைன்னா வந்து இந்தியன் ஓஷனில் ஜாவா ட்ரென்ச் கேட்பாங்க, 7725 மீட்டர்னு கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா வந்து மரியானா ட்ரென்ச், அதை பற்றி கேட்பாங்க. மோர் தென் 10,000 இருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ தெரிஞ்சுங்க வந்து சதர்ன் ஓஷன் பார்த்தீங்கன்னா 6% கவர் பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து கவரேஜ் வந்து 21.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரி கோல்டாக இருக்குது. பிகாஸ் சன்ரைஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ ஆகாது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய கடைசி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் ஓஷன். ஸோ ஆர்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டாக இருக்கும். என்ன இருக்காங்க, டாப் ஆங்கிள் வந்து பூமியை போட்டு போட்டிருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட் ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்டிக் ஓஷனாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஒரு விஷயம் இருக்குது, இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து 15.56 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேங்களா. அடுத்தது இது பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா ஃப்ரோசனாக இருக்கும். இது பெரும்பாலும் வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரோசனாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போலார் ரீஜன், அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சன்லைட்டே படாமல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெரும்பாலும் இது ஃப்ரோசனாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யுரேஷியன் பேசின் சொல்லுவாங்க, யுரேஷியன் பேசின். ஓகேவா, யுரேஷியன் பேசின் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்டிக் ஓஷன். ஓகேவா, அதை தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து சோலார் சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜாகிரபி பார்க்கும்போது வேர்ல்டில் வந்து கான்டினென்ட்ஸ் இருக்குது, ஓஷன்ஸ் இருக்குது பார்க்கும். ஓகேவா, கான்டினென்ட்ஸை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்காதுங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பற்றி படிக்கும்போது ஓரளவுக்கு ஏஷியாவை கவர் பண்ணிடுவோம். அதே போல் முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கான்டினென்ட்டுக்கும் தேவையில்லை.
ஓகே, பிகாஸ் அதனுடைய ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்கனாமிக்கலாக சில கான்டென்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்காக பார்த்தீங்கன்னா சில கான்டென்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி ஜாகிரபி கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. அசஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஓஷன்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸை தெளிவாக வந்து லேர்ன் பாருங்கள். ரிமைனிங் பர்சன்ட்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன், தேங்க்யூ.